அல்லாவின் பெரும் கிருபையினால் இங்கு வந்து பணிபுரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கு வழங்கினார். வந்ததற்கு பிறகு ஒரு நேர் வழியை என் உள்ளத்திலே போட்டது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அவனுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இனி உள்ள காலமெல்லாம் வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் எனக்கு பொறுமைக்கு வைத்திருக்கிறான். இப்பொழுது நான் எனக்கு செல்வதற்கும் அல்லாஹ் எனக்கு வழிபடுத்தியிருக்கிறான். அதே போல் மௌலவி அவர்கள் நிறைய சொன்னார் என்னை பற்றி. எல்லாம் எனக்கு எந்த பெருமையும் கிடையாது. இவையெல்லாம் என் வழியாக ஆக்கியது அல்லாஹ். அவனுக்கு அதிகமாக நாம் நன்றி செலுத்த வேண்டும். நாம் நன்றி செலுத்துவது அல்லாஹ்வுக்கு பத்தாது. நாம் நன்றி செலுத்தவே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். நம் அனைவரையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். அல்லாஹ் சொல்கிறான் குரானிலே, அல்லதீன ஆமனு வ தத்மையின்னு பி குலூபிஹிம் அலா தத்மையின்னு பி குலூபிஹிம் அலா திக்ரில்லாஹ். அல்லாஹ்வின் நினைவு மனிதனின் மனதை அமைதிப்படுத்தும் என்று சொல்கிறான். அல்லாஹ்வின் நினைவோடு வாழக்கூடியவர்கள் எதற்கும் கவலைப்பட மாட்டார்கள், எதற்கும் அச்சப்படவும் மாட்டார்கள், என்ன நடந்தாலும் வாழ்க்கையிலே. அப்போ அல்லாஹ்வின் நினைவு இல்லை என்றால் அதையும் அல்லாஹ் குரானிலே நம்மை நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ளலாம். எதற்கெடுத்தாலும் நாம் பயப்படுகிறோம், அச்சப்படுகிறோம், இது ஆகிவிடுமோ அது ஆகிவிடுமோ என்று கவலைப்படுகிறோம். அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் மூமின்கள். அந்த வாழ்க்கை அவர்களுக்கு உண்டு என்று அல்லாஹ் கேரண்டி கொடுக்கிறான் குரானிலே. யார் அல்லாஹ்வின் நினைவோடு வாழ்கிறார்களோ அவர்கள் உள்ளம் அமைதியாக இருக்கும் என்று சொல்கிறான். அப்போ நம் உள்ளம் அமைதியாக இருக்கிறதா என்று பார்த்தால் நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி. நாம் செய்ய வேண்டியது என்ன? அல்லாஹ் நினைவோடு வாழ வேண்டியது. அப்படி வாழவில்லை என்றால் என்ன நடக்கும் என்பதை அல்லாஹ் 43வது அத்தியாயத்தின் 36, 37வது வசனத்திலே சொல்கிறான். ஒரு ஷைத்தானை அவர்களுக்கு சாட்டி விடுவோம், அல்லாஹ்வை சாட்டி விடுவோம்னு சொல்றான். ஷைத்தான் அல்லாஹ்வால் தான் படைக்கப்பட்டு நம்ம வழிகெடுப்பதற்காக பர்மிஷனும் அல்லாஹ் தான் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்வின் நினைவை விட்டு நாம் வாடுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு ஒரு ஷைத்தானை சாட்டி விடுவோம். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் பாருங்க, அவர்கள் நினைத்துக் கொள்வார்கள் நேரான வழியில் இருப்பதாக. இப்ப நாம் ஒவ்வொருவரையும் பரிசோதனை செஞ்சா அடுத்தவங்களை தான் கை காட்டும். அவன் வழிகட்டவன், அவன் பிதாதாமன் சிறுக்கு, அதான் நான் சரியா இருக்கிறேன். நிச்சயமாக கிடையாது, நிச்சயமாக கிடையாது. நாம் நேரான வழியை அடைய வேண்டும் என்றால் அல்லாஹ்வின் நினைவோடு வாழ வேண்டும். இன்றைக்கு எப்படி மௌலவி அவர்கள் சொன்னார்களோ பல பிரிவுகளாக பிரிந்து கிடக்கிறோம். என்ன காரணம்? நான் நேரான வழியில் இருக்கிறேன், அவன் தவறான வழி. அந்த நேரான வழியை கொடுக்க நான் இருக்கிறேன், என்கிட்ட கேளுங்க. நீங்க யாரும் அடைந்து கொள்ள முடியாது. அல்லாஹ்வின் 2 விரல்களுக்கிடையே நமது உள்ளங்கள் இருக்கிறது. அவன் நாடியவாறு அதை திருப்புகிறான். நாம் செய்ய வேண்டியது என்ன? அல்லாஹ்வுக்கு நேர்மையாக, அல்லாஹ்வுக்கு பணிந்தவர்களாக, அல்லாஹ்வின் நினைவோடு வாழக்கூடியவர்களாக, அல்லாஹ்வின் அச்சத்தோடு வாழக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இதை நம் அனைவரையும் சேர்ந்து அல்லாஹ் கேட்க சொல்கிறான். எங்க கேட்க சொல்றான்? ஒரு நாளைக்கு பல வாட்டி ஓதுகிறான்னு சூரத்துல் ஃபாத்திஹா, அதுல கேட்கக்கூடிய ஒரே துவா அதுதான். எங்கள் அனைவருக்கும் நேர்வழி தருவாய். எனக்கு மட்டும் என்று நான் கேட்கல, இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், அது ஒண்ணுதான் துவாவாக வைக்கிறோம். அது தரப்படும் என்று அல்லாஹ் சொல்றான். கேரண்டியாக அல்லாஹ் சொல்றான். எப்ப கிடைக்கும்? அல்லாஹ்வுக்கு நாம் சின்சியராக அந்த முதல் 3 வசனங்களில அல்லாஹ்வை புரிஞ்சு உள்ளத்தில் வாங்கி அந்த எண்ணத்தோட அவனுக்கு பணிஞ்சு அந்த துவாவை சமர்ப்பிக்கும் பொழுது நேர் வழியை அல்லாஹ் தரங்கிறான். நாம் எடுத்துக்க நான் அடையவே முடியாது. நேர் வழியை நானாக அடைந்து கொள்வேன். எனக்கு ஹதீஸ் தெரியும், குர்ஆன் தெரியும், இன்னும் இருக்கும். நேர் வழியில் நடக்க வைக்கிறது அல்லாஹ். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம்னா அர்த்தம் சொல்றாங்க மௌலவிமார்கள், நேரான வழியை காட்டுவது அல்ல. நேரான வழியை காட்டித்தான் ஆல்ரெடி குர்ஆன்ல ஹதீஸ்ல இருக்குது. நடத்த வைக்கணும், அதுல நடக்கணும். அது அல்லாஹ்வே சொல்றான், என் கையில இருக்குங்கிறான். என் கையில அது திருப்பி திருப்பி கேட்க சொல்றான். நான் பார்த்த வரையில் நமது முஸ்லிம் சமுதாயம் அல்லாஹ்வின் நினைவு விட்டு தூரமாகத்தான் இருக்கிறார்கள். என்னையும் சேர்த்த சொல்றேன். அதை அடைவதற்கு நாம எப்ப முயற்சி செய்கிறோமோ நிச்சயமாக அல்லதீன ஆமனு வ தத்மையின்னு பி குலூபிஹிம் திக்ரில்லாஹ் பி திக்ரில்லாஹ் நான் சொல்றான். அல்லாஹ்வின் நினைவு தான் மனுஷனை அமைதிப்படுத்தும். பதவியோ பட்டமோ பைசாவோ உறவுகளோ அதெல்லாம் அடுத்தது தான், அது டெம்பரவரி தான். உண்மையான அமைதி சாந்தி வேணும்னு சொன்னால் அல்லாஹ்வின் நினைவோட வாழ வேண்டும். அதை அடைவதற்கு வழிமுறைகளை அல்லாஹ் தெளிவாக குர்ஆனிலே சொல்லியிருக்கிறார்.
அதை நாம் தேடி அடைய வேண்டும். இன்றைக்கு அது ரொம்ப ஈஸி, கையில மொபைல்ல இருக்குது. அல்லாஹ் சொல்லுங்க, என்னுடைய என்ன பார்க்கணும்னா என்னோட வல்லமையை பாருங்கன்றான். அப்ப அச்சம் அல்லாஹ் அச்சம் வரும். பார்ப்பதற்கு வழி இன்றைக்கு நம்ம கையில மொபைல் இருக்குது. அதை வந்து அடையிறதுக்கு ரொம்ப ஈஸியான வழி. நம்ம அதை பார்க்கறதுக்கு தேடணும், எதையோ தேடணும். தேடி அல்லாஹ் நட்சத்திரம் ஒவ்வொரு தொழுகையும் இஹ்சானோட அல்லாஹ்வை பார்ப்பது போல வணங்க வேண்டும். அதுதான் வணக்க வழிபாடு. மனசு அலைபாயை விட்டு விளையாடும். நம்ம வணக்க வழிபாடு ஈடுபட்டா ஷைத்தான் தான் ஜெயிக்கிறான். ஹின்சாப் என்ற ஒரு சைத்தான் நியமிக்கப்பட்டிருக்கிறான் மனசை கெடுப்பதற்காகவே. அது அல்லாஹ்வால் பர்மிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. அவன் என்ன செய்வான், மனசு அங்கங்க அலைபாய விடுவான். ஒரு டம்மியான தொழுகையை முன்னாடியே நான் சொன்னது போல ரோபாட் தொழுகிற மாதிரி தொழுதுட்டேன்னு சொல்லிட்டு போவோம். எக்ஸாம் எழுதிட்டேன், பாஸ் ஆகுமா? எக்ஸாம் எழுதிட்டேன்னு நம்ம பையனை நம்ம என்ன கேட்போம்? நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் எக்ஸாம் எழுதிட்டு வராரு, மார்க் நல்லா வாங்குவியா, பாஸ் ஆகுவியா, நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணுவியா? எக்ஸாம் எழுதிட்டு போர் எக்ஸாம் போயிட்டு வந்துட்டாங்க. இப்படி சொல்லுவோமா? நம்ம துனியா விளங்கி வச்சிருக்கிறோம், போய் தொழ போறோம், அதுல பாஸ் மார்க் வாங்கணுமா? யார் பாஸ் மார்க்கு? மூமின்கள். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, மூமின்கள் வேற முஸ்லிம்கள் வேற. அது பெரிய சப்ஜெக்ட், டைம் இல்லை. நான் மூமின்களான்னு பார்க்கணும். முஸ்லிம்கள் வெளிப்புற செயல்களை மட்டும் செய்யக்கூடியவங்கள மூமின்கள் என்று அல்லாஹ் ரசூல் சொல்லி முஸ்லிம்கள் என்று சொல்கிறாங்க. ஒரு டைம் வந்து பொருட்களை பங்கீடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒருத்தருக்கு கொடுக்கல. ஹதீஸ் முஸ்லிம் அதுல வரக்கூடிய ஹதீஸ். ஒருத்தர் சொல்றாரு, அவரு நம்பிக்கை கொண்டவர், அவருக்கு நீங்க கொடுக்கலையே, முஸ்லிம் என்று சொல்லு, முஸ்லிம் என்று சொல். 3 தடவைகள் சொல்கிறார்கள். 3 தடவை முஸ்லிம் என்று சொல். முஸ்லிம் வேற மூமின் வேற. இன்றைக்கு குத்பால கூட நிறைய மூமின்களை பத்தி சொன்னாங்க. நாம் இந்த கேட்டகரியில் இருக்கிறோமா? அதுதான் கேள்வி. அல்லாஹ்வும் குர்ஆன்ல சொல்றான். நாட்டுப்புற அரபிகள் வந்து 47வது அத்தியாயம் நினைக்கிறேன். நாட்டுப்புற அரபிகள் சொல்றாங்க ஈமான் கொண்டோம் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் மனசை பார்த்துட்டு நீ ஈமான் கொள்ளல, ஈமான் உள்ள நுழையில, கட்டுப்பட்டோம்னு சொல்லு, முஸ்லீம்கள் சொல்லு. அல்லாஹ் வித்தியாசப்படுத்துறான். அப்போ முஸ்லீம்கள் வெற்றி அடைவார்களான்னு கேட்டால் கேரண்டி இல்லை. அவங்க மூமின்கிற கேட்டகரியில் உள்ள இருக்கணும். மூமின்கள் முஸ்லீம்களாக இருப்பார்கள், முஸ்லீம்கள் மூமின்களாக இருப்பார்களா என்று அவர்களுக்கும் அல்லாஹ் உள்ளது. அப்படிப்பட்ட நபர்களாக நம் ஒவ்வொருவரையும் அல்லாஹ் மாற்றி அருள வேண்டும் என்று இந்த நேரத்தில் பிரார்த்தித்துக் கொண்டு, மனிதன் என்ற அடிப்படையிலே நானும் யாருக்காவது தீங்குகளை எடுத்திருக்கலாம், அவங்க மனசு போகும்படி பேசியிருக்கலாம். அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டிய என்னை மன்னித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் முடித்துக் கொள்கிறேன். சகோதரர் சயீத் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அவர்கள் பயணத்தை சலாமத்தாக்கி வைப்பானாக, சிறப்பாக்கி வைப்பானாக, எல்லா வசதி வாய்ப்பையும் வழங்குவானாக, ஈமானோடு வாழ்ந்து மரணிக்க தௌஃபீக் செய்வானாக. இந்த தாயிஃபிலே இவ்வளவு காலம் சுமார் 20-25 வருஷத்துக்கு மேலாக இருக்கிறார்கள். நினைவுபடுத்துவதற்காக சில சான்றிதழ்கள், சில அன்பளிப்புகள் நாங்கள் வழங்க இருக்கின்றோம். அதில் இஸ்லாமிக் சென்டராக ஒரு சான்றிதழை நான் இப்பொழுது அன்னாருக்கு வழங்கி வைக்கின்றேன். அதுக்கு அடுத்த சான்றிதழை எங்களுடைய ரஃபீக் சார் வழங்கி வைப்பார்கள். ஒரு அன்பளிப்பினை எங்களுடைய இன்டர்லோக கமிட்டி தலைவர் அவர்கள் வழங்கி வைப்பார்கள். மற்றும் ஒரு அன்பளிப்பினை எங்களுடைய அனீஸ் மோலே அவர்கள் வழங்கி வைப்பார்கள்.